போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தி வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்பு ஒலித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆலி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்ட பதம் போற்றி. ஓலிமலி திருவாத திரு தாள் போற்றி. நீங்க மியூட் பண்ணீங்கம்மா சாந்த சண்முகம்மா. மெய்யன்பர்களே, இன்று ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் நம்முடைய 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள் ஒருவராகிய திருவெண்காட்டடிகள் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தடிகளின் குரு பூஜை. இந்த பட்டினத்தடிகள் குரு பூஜையை பற்றி இன்று சிந்திப்பதற்காக குருவருளும் திருவருளும் நமக்கு துணை புரிந்துள்ளது. வழக்கம் போல நம்ம எல்லாம் மீட்டுக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி வருகின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளியிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி வருகின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் சாந்த சண்முகம்மா, மங்கையர்கரசி அம்மா, எனது தங்கை சுயமலர் அம்மா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது திருவெண்காட்டடிகள் என்று அழைக்கக்கூடிய பட்டினத்தடிகள் என்ற பட்டினத்தார் என்ற அந்த பெருமான் பற்றி சொல்கின்றோம். இந்த திருவெண்காட்டடிகள் என்பவர் 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள் ஒருவர். இவர் திருவெண்காட்டில் பிறந்ததனால் சோழ நாட்டின் கடல் துறை பட்டினம், அது காவிரி பூம்பட்டினம். அது பட்டினத்தில் பிறந்ததால் பட்டினத்து பிள்ளையார் என்றும் அழைக்கப்படுவார். அவருடைய நம்முடைய சுவேதவன பெருமானை வேண்டி வணங்கி பிறந்ததால் அவருக்கு திருவெண்காடர் என்ற பெயரும் உண்டு. எனவே அவருக்கு திருவெண்காட்டு அடிகள், பட்டினத்தார், பட்டினத்து அடிகள், பட்டினத்து பிள்ளையார், வெண்காடர் என்று பல பெயர்கள் உண்டிருந்தது. இந்த பட்டினத்தார் என்ற பெயரில் பல அடியவர்கள், பல சித்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்று நாம் சிந்திக்க போவது 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள் ஒருவராகிய இந்திய திருவெண்காட்டடிகள் என்று சொல்லக்கூடிய பட்டினத்து அடிகள். இந்த அடிகள் என்ற வார்த்தைக்கு முதல்ல பார்க்கலாம். திருவெண்காடு உங்களுக்காக தெரிஞ்சது, சிவபெருமானுடைய பாடல் பெற்ற தளத்தில் திருவெண்காடு என்கிற ஸ்வேத வராண்யம். ஸ்வேதம் என்றால் வெண்மையை குறிக்கும், வராண்யம் ஆரண்யம் என்பது காட்டை குறிக்கும். எனவே வெண்காடு சிவபெருமான திருவெண்காடு. இந்த திருவெண்காட்டில் பிறந்ததால் அவர் திருவெண்காட்டர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அடிகள் என்ற பெயரிலிருந்து எதை குறிக்கும்னா, யார் துறந்தார்களோ அவர்களை தான் அடிகள் என்று அழைப்பதாக நம்முடைய அடியார்க்கு நலர் சொல்றார். குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல் இளங்கோ அடிகற்கு என்பது சிலப்பதிகார பதிகத்தொடர். அங்கே அடிகள் என்ற வார்த்தை முதலாக பயன்படுத்தப்படுகின்றது. குணவாயில் கோட்டம், குணவாயில் கிழக்கு கோட்டத்தை குறிக்கும். அங்கே அரசு துறந்திருந்தவர். குடச்சேரல், குடக்கோ மேற்கு நாடாகிய அந்த சேர நாட்டை குறிக்கும். அப்பேற்பட்ட பிறந்த அந்த சேரல் ஆகிய இளங்கோ அடிகளுக்கு, அதுக்கு அடியார்க்கு நல்லாறு விளக்கம் என்பது அடிகள் என்பதற்கு துறந்தவர்கள். அவர்கள் யான் எனது என்பதை துறந்தவர்கள் என்ற கருத்தை பார்க்கலாம். அதுபோல நம்முடைய சேத்திரவெண்பா அவர் ஐயடிகள் காடவர் கோன், அவரும் அரசுரிமை துறந்து தன்னுடைய மகனுக்கு கொடுத்தவர். எனக்கு அரசுரிமை வேண்டாம் என்று அவர் அரசுரிமை துறந்தார். அது ஐயடிகள் காடவர் கோன் என்ற பாடம். அதுபோல அதிராடிகள் என்ற ஒருவர் இருக்கின்றார். நம்முடைய மாணிக்கவாச பெருமானுக்கும் ஆளுடைய அடிகள் என்ற பெயர் இருக்கின்றது. இப்போ பட்டினத்தார் வரலாறு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, பட்டினத்தார் என்ற பெயரில் ஒரு சித்தர் ஒருத்தரும் இருந்திருக்கின்றார். பட்டினத்தாரில் பல பெயர்கள் இருக்கின்றார்கள். ஔவையார் என்ற பெயரில் பல பெயர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதுபோல் நம்ம சிந்திக்க வேண்டியது என்று யாருன்னா, நம்முடைய 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள் ஒருவர் ஆகிய இந்த திருவெண்காட்டடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டினத்து அடிகள், அவருடைய கருத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். நாம் பார்ப்பது காவிரி பூம்பட்டினம். இந்த காவிரி பூம்பட்டினம் ஒரு காலத்தில் சோழ அரசர்களுக்கு இது தலைநகராக இருந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட பூம்பட்டினம் நம்முடைய இவரு கூட சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, வையை ஆற்றை பொறுத்த சொல்வது இது புனலாறு அல்ல, பூம்புணல் ஆறு என்று சொல்வார்.
கிடைத்தது என்ற கருத்தை வந்து சொல்வார். கேதாரண்ணா மியூட் பண்ணீங்கண்ணா. அது வந்து மிகவும் அழகிய நகரம். எனவே இது வந்து பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டது. இங்கே கிபி 11ஆம் நூற்றாண்டில் சிவனேசர் என்கின்ற வணிகர் வந்து அவர். இவர் பிறந்தது வந்து வைசிய குலம், வணிகர் குலம். இவருடைய அப்பாவின் பெயர் வந்து சிவனேசர், அம்மாவின் பெயர் வந்து ஞானக்கலை. எப்படி பெருமான் வந்து ஒரு அடியர்களை பிறப்பிக்கும் போது எப்படி பிறப்பிக்கின்ற கருத்தை வந்து நம்ம பலமுறை வந்து பார்த்துருக்கோம். பார்த்தோம்னா நம்முடைய ஞான சம்பந்தர் பிறக்கும்போது அவர் தந்தையார் பேர் வந்து சிவபாத ஹிருதயர், அம்மா வந்து பகவதி அம்மன். அதுபோல் நம்முடைய மாணிக்கவாசர் பெருமான் அவருடைய அப்பாவுக்கு பிறகு சம்பு பாத சிறையர். சம்பு என்பது சிவபெருமானை குறிக்கும். அவனுடைய பாதத்தை வந்து எப்போதும் சிரசின் மேலே வைத்து தியானிக்கக்கூடிய அவனுடைய அம்மாவுக்கு பேர் வந்து அதே மாதிரி சிவபகவதி என்று சொல்வார்கள். இது போல நம்முடைய வெண்காட்டுகள் அப்பாவின் பேர் வந்து சிவனேசர், இந்த அம்மாவின் பேர் வந்து ஞானக்கலை. இந்த சிவனேசர் ஞானக்கலை என்னும் பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார். அவர் திருவெண்காட்டு ஈசனிடம் மிகவும் பக்தி நிறைந்தவர். எனவே அந்த வணிகருக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்கின்றது, ஆண்மகவு பிறக்கின்றது. எனவே அந்த திருவெண்காட்டு ஈசனின் பெயரான ஸ்வேதவன பெருமான், எப்படி நம்ம மெய்கண்டா பெருமானுக்கும் அந்த ஸ்வேதவன பெருமான் தான் பேர் வைப்பாங்க. அது ஸ்வேதவன பெருமான் என்ற பெயர் தான் அங்கு வைக்கின்றது. ஏன்னா திருவெண்காட்டில் உள்ள அந்த பெருமானை வேண்டி முக்குளத்தில் நீராடி பிறந்ததால் நம்முடைய மெய்கண்டாருக்கும் ஸ்வேதவன பெருமான் என்ற பெயர் தான் வைத்திருப்பார்கள். எனவே நம்முடைய பட்டினத்தாருக்கும் அவருடைய இயற்பெயர் வந்து திருவெண்காட்டீசன் பெயரான ஸ்வேதவன பெருமான் என்ற பெயரை வைத்து அழைத்தார்கள். அழைக்கும் போது தமிழில் வந்து திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்டார். இந்த சிவனேசர் வந்து காவிரி பூம்பட்டினத்தில் மிகவும் பெரிய வணிகர். இவர் மன்னருக்கு சமமான வசதிகளோடு வாழ்ந்தவர். மன்னர்களும் இவர்களை வந்து மதித்து போற்றி வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே திருவெண்காடருக்கு வந்து நல்ல வசதியான வாழ்க்கை வந்து வாய்க்கப்படுகின்றது. அவரும் மிகவும் ஆனந்தமாகவே வாழ்ந்து வருகின்றார். இவருக்கு வந்து ஒரு சகோதரி உண்டு. உரிய பருவத்தில் வந்து இவருக்கும் திருமணம் நடக்கின்றது. இவருடைய சகோதரிக்கும் இது திருமணம் வந்து நடக்கின்றது. திருவெண்காடர் என்கின்ற பட்டினத்தடிகளுக்கு சிவகலை என்னும் பெண்ணரசி வந்து மனைவியாக வாய்க்கின்றார். இங்கேயும் வந்து நம்ம இந்த பெயர் பொருத்தத்தை வந்து பார்க்க வேண்டும். பெருமான் வந்து அந்த சிவகலையை வந்து கூட்டுகின்றார். இந்த சிவகலையை கூட்டுவதால் தான் அவருக்கு வந்து ஞானம் வந்து கிடைக்கின்றது. அந்த சிவகலையுடன் சேர்ந்து இவர் இல்லறம் என்னும் நல்லறத்தை நடத்தி வருகின்றார். ஆனால் குழந்தை பேர் வந்து இல்லாமல் இருக்கின்றது. இவருக்கு ஆன்மார்த்த மூர்த்தி யார் என்றால் நம்முடைய திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமான். எனவே திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானை வணங்கி அவர் வந்து விரதம் இருந்து வருகின்றார். பெருமானை வந்து வேண்டி வணங்கி வருகின்றார். அப்படி இருந்தும் இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லாமலே இருக்கின்றது. அப்பொழுது அந்த ஊரிலே திருவிடைமருதூரிலே சிவசர்மர் என்கின்ற அந்தர் வாழ்ந்து வருகின்றார். அவர் மிகவும் வறுமையில் இருக்கின்றார். அவருடைய மனைவியின் பேர் வந்து சுசீலை. அந்த அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான அந்த பொருள் கூட இல்லை. பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் பூஜைகள் செய்வதற்கு உண்டான அதுவும் வந்து ஒரு இல்லை. ஏன்னா இவரும் வந்து பெருமானை வந்து வேண்டுகின்றார். பெருமானே நீங்கள் வந்து எனக்கு வந்து பொருளை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரும் வந்து வேண்டுகின்றார். அப்பொழுது பெருமான் என்ன செய்கின்றார், அந்த சிவசர்மர் கனவிலே தோன்றுகின்றார். நான் வந்து என்ன செய்வேன், அந்த இடைமருதலே அந்த மருத மடத்தின் அடியில் ஒரு ஆண் குழந்தையாக இருப்பேன். எனக்கு மருதவாணன் என்ற பெயரை இட்டு நீ என்ன செய்ய வேண்டும், காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடர் என்ற வணிகரிடம் நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு வேண்டிய பொருளை வைத்து அவர் கொடுப்பார். அந்த பொருளை வைத்து நீ வறுமையிலிருந்து மீளலாம், என்னையும் வந்து நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் என்ற கருத்தை வந்து பெருமான் கனவில் உரைக்கின்றார். அதே மாதிரி திருவெண்காடர் கனவிலும் அவ்வாறே தோன்றி இந்த மாதிரி உனக்கு இந்த பிறவியில் வந்து உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே சிவசர்மன் என்கின்ற அந்தணன் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பான். இந்த குழந்தைக்கு ஈடாக நீ நிறைய அவனுக்கு பொருளை கொடுத்து அவன் வறுமை துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று பெருமான் அவருடைய கனவிலும் சொல்வார். எனவே இது ஈசனின் ஆணை என்று அந்த சிவசர்மர் தூங்கி விழித்ததும் பிறகு பார்த்தால் அந்த மருத மடத்தடையில் ஒரு அழகான ஆண்மகள் வந்து கிடைக்கின்றது. அந்த குழந்தையை பார்த்தோன்னே இவர் என்ன செய்கின்றார், இந்த குழந்தையை கொடுப்பதற்கு ஒரு மனம் வரவில்லை.
ஐயோ பெருமான் வந்து நம்மை கட்டளை இட்டு விட்டாரே என்று அதனால் என்ன செய்கின்றார், அந்த குழந்தையை கொண்டு போய் திருவெண்காடர் என்கின்ற அவரிடத்தில் கொண்டு போய் அந்த குழந்தையை வந்து கொடுக்கின்றார். அந்த குழந்தைக்கு ஈடாக அந்த சிவசர்மருக்கு வேண்டிய பொருள்களை நம்முடைய திருவெண்காடரும் அந்த மாதிரி கொடுக்கின்றார். இந்த வரலாறு வந்து எப்படி சொல்லப்படுகின்றது என்றால், இவர் திருவெண்காடர் வந்து முன்பிறவியில் குபேரனாக இருந்தவர். குபேரன் என்பவன் நம்முடைய வடக்கு திசைக்கு வந்து காவலன். அவனை வந்து இருநிதி கிழவன் என்று சொல்வார்கள். சங்கநிதி பதுமநிதி என்ற இரு நிதிகளுக்கும் அவன்தான் வந்து தலைவனாக இருப்பான். அது மட்டுமல்ல, அவன் வந்து சிவபெருமானுக்கு தோழனாகவும் வந்து இருக்கின்றான். எனவே அவர் அழகாபுரி வேந்தன் என்றும் அவர்கள் வந்து சொல்வார்கள். இந்த மாதிரி அழகாபுரி வேந்தனான அந்த குபேரன் என்ன செய்கின்றான், சிவபெருமானோடு சேர்ந்து பல தலங்களையும் அவன் பார்க்கின்றான். அது மாதிரி பார்க்கும்போது இந்த காவிரி பூம்பட்டினத்தில் வரும்போது இந்த காவிரி அழகில் வந்து அவன் மிகவும் வந்து மயங்கி விடுகின்றான். எனவே பெருமான் வந்து வேண்டத்தக்கது அறிவோ இனி வேண்ட முழுவதும் தருவை நீ என்ற கருத்தை உடையவர் இல்லையா, உனக்கு என்ன செய்து விட்டது, இந்த காவிரி பூம்பட்டினத்தில் உனக்கு வந்து ஆசை வந்து விட்டது. எனவே நீ என்ன செய், இந்த காவிரி பூம்பட்டினத்தில் நீ பிறந்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து உனக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன் பெருமான் வந்து சொல்கின்றார். இந்த பெருமான் வந்து ஞானத்தை கொடுப்பதற்காக இப்போது மருதவாணன் என்ற பெயரில் அவருக்கு குழந்தையாக வந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே செல்வத்திற்கும் ஞானத்திற்கும் வந்து எட்டாத தூரம். செல்வமுடையவர்கள் வந்து ஞானத்தை அடைவது மிகவும் வந்து கடினமானது. எனவே இவருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் என்ன செய்கின்றார், அவருக்கு இந்த செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை இவற்றை உணர்த்த வேண்டும் என்பதற்காக பெருமான் அவருக்கு வளர்ப்பு மகனாக வருகின்றார்கள். எனவே இவருக்கு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, திருவெண்காடுக்கு 5 வயதாக இருக்கும்போது அவருடைய தகப்பனார் வந்து இறந்து போகின்றார். இறந்து போகும்போது அது முதல் தன்னுடைய தகப்பனார் செய்து வந்த வணிகத்தை வந்து இவர் கவனித்து வருகின்றார். ஒரு நாள் திருவெண்காட்டு ஈசர் அவருடைய கனவில் தோன்றி, நீ திருவெண்காட்டிற்கு வா என்று அழைக்கின்றார். அங்கே வரும்போது அவருக்கு 5 வயதாக இருக்கும்போது அங்கே ஈசன் வந்து ஒரு அந்தனர் உருவில் வந்து அவருக்கு சந்தித்து அவருக்கு சிவதீட்சை கொடுத்து விட்டு ஒரு சம்புடத்தை கொடுப்பார். சம்புடம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது போல வெள்ளி சம்புடம், அது மாதிரி இந்த வெள்ளி சம்புடத்தை வைத்து கொடுக்கின்றார். அந்த சம்புடத்தை வந்து திறந்து பார்த்தால் அதற்குள்ளாக வந்து ஒரு விநாயகர் சிலையும் ஒரு சிவலிங்கமும் இருக்கின்றது. இவர் வந்து குபேரனாக இருந்த பொழுது பூஜை செய்ததாக கூறுகிறார். குபேரனாக இருந்தபோது பூஜை செய்தது அந்த சிவலிங்கமும் விநாயகர் சிலையும். எனவே அவருக்கு தக்க பூஜைகள் வந்து செய்து வருகின்றார். தக்க பருவம் வந்ததும் சிவகலையை திருமணம் செய்து கொள்கின்றார். குழந்தை பிறக்கவில்லை. அப்பொழுது சிவசர்மன் என்கின்ற அந்தணன் சுசிலை என்னும் தன்னுடைய மனைவியிடம் இந்த வறுமைக்காக அந்த மருத மடத்தலில் குழந்தையாக இருந்த அந்த சிவபெருமானை இவர்கள் வந்து அந்த திருவெண்காடிடம் வளர்ப்பு குழந்தையாக கொடுத்து விடுகின்றார்கள். எனவே அந்த மாதிரி பெருமான் கனவில் சொன்ன மாதிரி அந்த சிவசர்மர் அந்த மருத மடத்துக்கு செல்கின்றார். அந்த குழந்தையை எடுத்துக்கொள்கின்றார், திருவெண்காடிடம் கொடுக்கின்றார், வேண்டிய பொருளை வந்து பெற்றுக்கொள்கின்றார். அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு அதை சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வருகின்றார். இப்படி மருதவாணனாக தம்மிடம் வருவது வந்து சிவபெருமான் தான், மகாலிங்க பெருமான் தான் என்பது பட்டினத்தாருக்கு வந்து தெரியாது. எனவே இந்த பையனை தன்னுடைய குலத்தொழிலாகிய அந்த வணிகத்தில் ஈடுபடுத்துகின்றார். அப்பொழுது வணிகம் செய்யும் போது அவர்கள் வெளிநாட்டுக்கும் வந்து வணிகம் செய்யக்கூடிய பெரிய வணிகர்கள். எனவே வெளிநாட்டுக்கும் வணிகம் செய்வதற்காக இந்த மருதவாணனை வந்து அனுப்புகின்றார். அதுபோல் அவர்கள் என்ன செய்தால் இலங்கைக்கு வந்து செல்கின்றார்கள். இலங்கைக்கு சென்று வியாபாரம் செய்வதற்காக மகனை வந்து அனுப்புகின்றார்கள். அந்த இலங்கையிலிருந்து வரும்பொழுது அப்பொழுது பெரிய புயல், வெள்ளம், மழை வந்து வருகின்றது. அது மாதிரி வரும்போது என்ன செய்கின்றார்கள் என்றார்கள், அங்கு உள்ள மற்ற அந்தன வாணிக சிறுவர்கள்லாம் என்ன செய்யலாம், அவர்கள் கொண்டு வந்த சில பொருட்களை வந்து கடலில் வந்து இறந்து விடுகிறார்கள். இவர் கொண்டு வந்த பொருள்கள் எல்லாம் என்ன இருக்கின்றது என்றால், இவர் வந்து அந்த எரு விராட்டியும் தவிடுமாக இருக்கின்றது. இவர் என்ன செய்கின்றார், அந்த மகன் வந்து புயலில் மாட்டிக்கொண்டான் என்று தெரிந்தவுடன் நம்முடைய திருவெண்காடு அருகே அந்த பட்டினத்தடிகள் வந்து மனம் கலங்குகின்றார். ஆனால் கப்பல் வந்து கரை சேர்ந்து விட்டது என்று தெரிந்தவுடன் அவர் மனம் வந்து களிப்பு எய்துகின்றது.
அவர் கழிப்பு எய்தி மகன் வந்து விட்டான் என்று அவர் விருப்பப்படுகின்றார். விருப்பப்பட்டு மகனை வந்து வீட்டுக்கு சொல்ல செய்கின்றார். வீட்டுக்கு சென்ற மகன் வந்து அவருடைய அம்மாவை வந்து சந்திக்கின்றார். சந்தித்து விட்டு இவர் என்ன செய்கின்றார், அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடியவர்கள் சேந்தனை வைத்து அந்த கப்பலை வந்து பார்வையிடுகின்றார். கப்பலை பார்வையிடும் போது அந்த கப்பல் முழுக்க இவர் என்ன கொண்டு வந்திருக்கின்றார் என்றால், அந்த எரு ராட்டியும் தவிடுமாக இருக்கின்றது. 8 பிள்ளையை கொடுத்து ஒரு செட்டி பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி உள்ள புள்ள வந்து என்ன செய்திருக்கு, இந்த மாதிரி ஒரு வியாபாரம் வந்து செய்திருக்கின்றது என்று அவருக்கு வந்து மனதில் வந்து ஒரு கோபம் வந்து விடுகின்றது. போய் இந்த மாதிரி ராட்டியும் தவிடம் தான் கொண்டு வந்திருக்கானா, அந்த கோபம் வந்து மனசில் வந்து இருக்கின்றது. இப்போ இந்த குழந்தை வந்து வீட்டுக்கு செல்கின்றது. வீட்டில் வந்து அந்த சிவகலை என்ற அந்த அம்மா வந்து இருக்கின்றார்கள். அவர்கிட்ட போய் இந்த குழந்தை என்ன செய்யுது, அம்மா அப்பாவுக்கு வந்து என் மேலே வந்து கோபமாக இருக்காருமா, நான் செஞ்ச வணிகம் வந்து அவருக்கு வந்து பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உனக்கு என்ன சொன்ன, அப்பா கோபம்லாம் தீர்ந்து போடுப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அந்த அம்மா வந்து ஆறுதல் வந்து சொல்கிறாங்கம்மா. அப்பாவுக்கு வந்து நான் ஆறுதல் கொடுக்கணுமா, அந்த ஆறுதலுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு பேழை தருகின்றேன், இந்த பேழையை வந்து நீங்கள் அப்பா வந்தால் அப்பாகிட்ட நீங்கள் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு அந்த பிள்ளை வந்து சொல்லுது. மருதவாணன் என்ற குழந்தை வந்து சொல்கின்றது. நீனே கொடுக்க வேண்டியதுனப்பா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அம்மா இது வந்துமா இது அகத்துறைமா, அகஞானம், இது வந்து அகத்தில் தான் கொடுக்க வேண்டும், அந்த அகத்துக்குரிய மனைவியாகிய நீங்கள் தான் வந்து கொடுக்க வேண்டும் என்று அந்த குழந்தை வந்து சொல்கின்றது. எனவே இவர் என்ன செய்கின்றார்னா, இவன் ராட்டி தான் கொண்டு வந்து நம்ம எரிக்கிறதுக்காக ராட்டி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு என்ன சொல்றாரு, அந்த ராட்டியை பிடிச்சி கீழே போட்டு உடைக்கிறாரு. உடைச்சி அதில் பார்த்தா அதில் வைரம், மணிகள், முத்துன்னு நில விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படியே அந்த தவிட பார்த்தா தவிடு முழுக்க வந்து தங்கமாக இருக்கின்றது. ஐயோ, நம் பிள்ளை மேலே வந்து நம்ம வந்து கோபித்து கொண்டு விட்டோமே என்று அவர் சிவகலை சிவகலை என்று கூப்பிட்டு கொண்டே என்ன செய்தார், வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்து மருதவாணன் எங்கே, மருதவாணன் எங்கே என்று ஆசையுடன் கேட்கின்றார். மருதவாணன் வந்து உங்களிடம் வந்து இந்த பேழையை கொடுக்க சொன்னான் என்று அந்த பேழையை வந்து அந்த அம்மா கொடுக்கின்றார்கள். அந்த அம்மா கொடுக்கும்போது அதுல வந்து ஒரு காதற்ற ஊசி இருக்கின்றது, அது கூட சேர்ந்து ஒரு ஓலையும் இருக்கின்றது. அந்த ஓலையை எடுத்து படிக்கையில், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு என்ற அதை வந்து அவர் படிக்கின்றார். அதை படித்தோடனே அவருக்கு தூக்கி வாரி போடுகின்றது. பெருமான் வந்து ஒவ்வொருக்கும் வந்து ஒவ்வொரு உபதேசம் கொடுக்கின்றார் இல்லையா. நம்முடைய அருணகிரிநாதருக்கு வந்து சும்மா இரு சொல்லறை என்றாலும் அதை உபதேசம் கொடுத்தோடனே அவருக்கு வந்து மெய்ஞானம் வந்து கிடைத்து விட்டது. இவருக்கு வந்து காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு என்ற இந்த வந்து அவருக்கு வந்து இந்த ஆன்மாவுக்கு இது பாஸ்வேர்டாக இருக்கு. இனிமேல் இதை ஒரு படித்த உடனே அவருக்கு என்ன செஞ்சாரு, ஒரு ஆன்மா வந்து விழிப்பு அடைந்து விடுகின்றது. ஐயோ, என்கிட்ட இல்லாத செல்வமா, எவ்வளோ செல்வம் இருக்குது, இத்தனை செல்வத்தையும் சேர்த்து எனக்கு வந்து என்ன வந்து பயன், நான் வந்து எதை வந்து வாடகைக்கு நான் போகிறேன், நான் வந்து போகும்போது எதை வந்து கொண்டு போக போகிறேன், எல்லாத்தையும் வந்து நான் வந்து விட்டு விட்டு தானே போக வேண்டும். எனவே இது வந்து என்ன செய்யறாரு, இறைவன் வந்து எனக்கு கொடுத்த ஆணை, இந்த செல்வம் வந்து நிலையாதது என்று அந்த கணத்திலேயே அவருடைய ஆன்மாவுக்கு வந்து ஒரு விழிப்பு வந்து விடுகின்றது. ஆன்ம விழிப்புணர்வு வந்தவுடனே அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய ஒரு துண்டை மட்டும் இடுப்பிலே கட்டி கொண்டு தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் அந்த ஆடம்பர மாளிகையும் விட்டு அது உடனடியாக துறவு வந்து மேற்கொள்கின்றார். இவர் துறவு மேற்கொண்டது வந்து உங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கவில்லை. அம்மா வீட்டிலேயே நம்ம சைவ சமயத்தில் நிறைய பேர் வந்து இல்லற ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். எனவே என்ன பண்ணா, வீட்டை விட்டு போக வேண்டாம். அப்ப எனக்கு வந்து நான் அருமையா பெற்ற அந்த மகனே, சிவபெருமானே வந்து எனக்கு மகனாக வாய்த்தது தெரியாமல் நான் என்ன செஞ்சுட்டேன், பொருள் மேலே வந்து ஆசை வச்சுட்டேன், சிவபெருமான் மேலே வந்து ஆசை வைக்கல. சிவபெருமான் இப்போ வந்து என்னுடைய கண்ணை வந்து திறந்து விட்டாரம்மா. இனிமேல் நான் என்ன செய்வேன், நான் வந்து துறவியாக மாறிவிட்டேன். அதாவது அடிகள் என்ற பெயர் வந்து அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்புறம் நீ என்ன பண்ணுப்பா, என்னோட காலம் வரைக்கும் எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, எனக்கு நீ தான் வந்து இறுதிச் சடங்கு செய்யணும், ஈமச்சடங்கு செய்யணும். எனவே என்னுடைய காலம் வரைக்கும் நீ என்ன செய்யணும், இந்த ஊர் எல்லை வந்து தாண்டக்கூடாது, இந்த ஊர் எல்லைக்குள்ளேயே நீ இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றார்கள் அந்த அம்மையார்.
இந்த அம்மையார் வைக்கும்போது அந்த தாயாரின் வேண்டுகோளை மிக ஞானியான இவரும் வந்து ஏற்றுக்கொள்ள அம்மாவுடைய காலம் வரைக்கும் இந்த ஊரின் எல்லைக்குள்ளேயே இந்த காவிரி பூமண்டல எல்லைக்குள்ளேயே நான் வந்து இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து கொண்டு அந்த ஊரிலேயே அவர் பிச்சை ஏற்று இழந்தார். அவங்களோட பாலாண்ட மண்டபத்தில் வந்து அவர் தங்கி இருக்கின்றார். இதை வந்து அந்த சோழ மன்னன் வந்து கேள்விப்படுகின்றார். சோழ மன்னன் கேள்விப்பட்டு இவர் என்ன செய்றார், இவர் எவ்வளோ பெரிய அரசர், இவர் எவ்வளோ பெரிய வணிகர், இவர்கிட்ட வந்து நானே வந்து சில சமயம் வந்து அரசாங்கத்திற்காக கடன் வாங்கி இருக்கின்றேன், அப்பேற்பட்டவர் வந்து துறவியாகிவிட்டாரே என்று சொல்லி அவருடைய மனத்தை மாற்ற வேண்டும் என்று அந்த சோழ அரசன் வந்து அவர் இருந்திருக்கின்ற அந்த பாலடைந்த மாளிகைக்கு வந்து வருகின்றான். வரும்போது நம்முடைய பட்டினத்தடிகள் வந்து அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அமர்ந்திருக்கும் போது அந்த சோழ அரசன் வந்து அவரை கேட்கின்றான், ஐயா, நீங்கள் இந்த துறவளத்தால் நீங்கள் பெற்ற பயன் என்ன என்று கேட்கும்போது அப்பொழுது பட்டினத்தடிகள் வந்து சொல்கின்றார்கள், நீ நிற்க நான் அமர. நீ ராஜாவாக இருந்தேன்னு வச்சுக்க, நான் என்ன செய்வேன், நீ வந்து இந்த காவிரி கும்பண்டத்துக்கு நீ வாரேன்னு தெரிஞ்சா என்ன செய்வேன், ஊர் எல்லையில் இருந்துக்கிட்டு பூர்ண கும்ப மரியாதையோடு உனக்காக நான் வந்து காத்து கொண்டு நிற்பேன். நீ அப்போது சிவிகையிலேயோ யானை மேலேயோ குதிரை மேலேயோ நீ வருவாய். அப்போது நீ வந்து அமர்ந்து வருவாய், நான் வந்து நின்று கொண்டிருப்பேன். இப்பொழுது நான் துறவியானவன நான் நினச்சுங்க, நான் வந்து அமர்ந்து இருக்கின்றேன், நீ வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரு கருத்து. இது வந்து வெளிப்படையான கருத்து. இரண்டாவது கருத்துனா, நீ நிற்க, நீ என்ன நிற்க, நீ வந்து உலகியல் வந்து நின்றுகிட்டு இருக்க. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே என்று யாத்திரைப்பத்தில் வந்து மாணிக்கவாசன். இது வந்து நில்லா உலகம், நிலையில்லாத உலகம். இந்த நிலையில்லாத உலகத்தை வந்து நீ காக்க வேண்டிய பொறுப்பு வந்து உனக்கு இருக்கின்றது. எனவே நீ வந்து உலகியல நின்றுட்டு இருக்க, நீ வந்து அரசாட்சியில வந்து நீ நின்றுகிட்டு இருக்க. ஆனா நான் எங்க இருக்கேன், நான் அமர்ந்திருக்கின்றேன். எங்க அமர்ந்திருக்கேன் அப்படின்னா வந்து நான் சிவலோகத்துல சிவராஜதானியில நான் சிவன் மடி மேல நான் அமர்ந்திருக்கேன். எனவே நீ நிற்க நான் அமர என்று சொன்னோடனே உடைய மனத்தை மாற்ற முடியாது என்று அந்த மன்னனும் வந்து சென்று விடுகின்றார். இந்த மாதிரி இவர் வந்து ஒவ்வொரு வீட்லையும் போய் என்ன செய்கின்றார், பிச்சை எடுத்து சாப்பிடுகின்றார். ஒரு பிச்சை எடுத்து சாப்பிடுவது வந்து இவருடைய சகோதரிக்கு, ஒரு அக்காவுக்கு வந்து என்ன செய்கின்றது, மிகவும் மன கஷ்டமாக இருக்கின்றது. அந்த சொந்த தம்பி பின்னாடி எவ்வளோ செல்வ செழிப்போடு வாழ்ந்தவன், அவன் இப்போ என்ன பண்ணுறான், இப்போ பிச்சைக்காரனா தெரிகிறானே, நம்முடைய வம்சத்துக்கே ஒரு இழுக்கை வந்து ஏற்படுத்தி விட்டானே என்று என்ன நினைக்கின்றால், இவனை வந்து கொண்டு விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நினைத்த என்ன சொன்னால், தம்பி வந்து ஆசையாக ஆப்பம் சாப்பிடுவான்னு அவங்களுக்கு தெரியும். எனவே அவருக்காக ஒரு ஆப்பம் சுட்டு அதில் விஷத்தை வந்து கலந்து கொடுக்குறாங்க. அந்த தம்பி நீ வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு போவாங்கடா, அக்கா நான் வந்து வீட்டுக்கெலாம் வரக்கூடாதுக்கா, நான் வந்து அப்போ உனக்கு நான் பிடிச்ச ஆப்பம் சுட்டுருக்கேன், இந்த ஆப்பத்தை வந்து கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தோன்னே இதில் கலந்து விஷம் கலந்திருப்பது அவருக்கு தெரிகின்றது. அதை போனால் அவர் என்ன சொல்கின்றார்கள், அப்போது தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்ற அந்த ஆப்பத்தை வந்து அந்த வீட்டின் மேலே எரிகின்றார். எரியும் போது அந்த வீட்டு கூரை வந்து பற்றி எரிகின்றது. அதை பார்த்தவுடனே அவருடைய அக்காவும் சரி சுற்றத்தாரும் சரி அந்த ஊரில் உடைய அந்த காலில் வந்து விழுகின்றார்கள். இனியை வந்து பெருமான் வந்து அணைக்கின்றார். அப்போது பட்டத்தாரின் சக்தியை வந்து அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். இவர் ஒரு சித்தர் என்பதை மக்கள் வந்து புரிந்து கொள்கின்றார்கள். அந்த முறை வாழும் பொழுது ஒரு சிறிய கதை வந்து செவிவெளி செய்தியாக சொல்லப்படுகின்றது. வந்து பாலானந்த மாடு எடுப்பார், வயலில் கிடப்பார், வரப்பில் கிடப்பார். அந்த மாதிரி என்ன செய்யறாரு, ஒரு நாள் வந்து அவர் வயலில் வந்து படுத்து இருக்கிறாரு. வயலில் படுத்து அந்த வரப்பில் வந்து தன்னுடைய தலையை வச்சு படுத்திருக்காரு. அப்பொழுது 2 பெண்கள் வந்து தண்ணீர் முகப்பதற்காக செல்லும் போது இவரை பார்க்கின்றார்கள். பார்க்கும்போது பாடி எவ்வளோ பெரிய ஞானி இவர் வந்து வயலில் வரப்பில் போய் படுத்துக்கிறாரு ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாரு. பெரிய ஞானிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரு ஞானி ஆனால் இல்லை சில தலைக்கு வந்து ஒரு உயரம் கேட்குது பாரு, தலைவணி கேட்குது பாரு அப்படின்னு இது சொன்னோடனே அவருக்கு வந்து முள்ளுக்குள்ள சுருக்குங்குது. தலையை கீழே வச்சு படுத்துக்கிறாரு. படுத்தவொடனே அவங்க திரும்ப வரப்ப பார்த்தியா இப்போ தலையை கூட கீழே வச்சுட்டா இருப்பாரு அப்படின்னு உடம்புறாரு. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவர் கவனிக்கிறாரு. கவனிச்சாரு அவருக்கு ஞானி கிடையாது. அதுதான் வந்து சரி, அடுத்தவங்க சொல்லுக்கெல்லாம் நம்ம வந்து ஆடக்கூடாது என்று நம்முடைய அடிகள் வந்து புரிந்து கொள்கின்றார்கள். புரிந்து கொள்ளும்போது அப்போது என்ன செய்ய, அவருடைய அன்னையார் வந்து அவருடைய இறுதி காலம் நெருங்கி வருகின்றது. அப்பொழுது பட்டினத்தார் வந்து அங்கு எரியூட்டுவதற்காக வருகின்றார்கள். அப்பொழுது அந்த உறவினர்கள் என்ன செய்கிறார்கள், அவர் வருவதற்கு முன்பாகவே அங்கு ராட்டியை அடுக்கி அங்கு அந்த சிதையை வந்து தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அப்போது அந்த காய்ந்த விறகு, கட்டைகள்,
இத விராட்டி இது அடுக்கப்பட்ட சிதைய பார்த்த உடனே இவருக்கு வந்து மனசு வந்து ரொம்ப உருகுது. எங்க அம்மா வந்து என்ன எப்படிலாம் வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து இதெல்லாம் அகற்றிட்டு என்ன பண்ணுங்க, பச்சை வாழை மட்டையும், வாழை இலையும் வந்து நீங்க வந்து அடுக்குங்க, அடுக்குன்னு சொல்லிட்டு, அப்போது அந்த பாடல்களை வந்து பாடுகின்றார். உங்க எல்லோருக்கும் வந்து தெரிந்த பாடல் தான். மிகப்பெரிய ஞானிகளுக்கு கூட அந்த தாய் பாசத்தை வந்து விட முடியாது. நமக்கு தெரிந்த மிக சமயத்தில் வாழ்ந்தவர் வந்து ரமணர். இந்த ரமண மகரிஷி வந்து அவராலும் இந்த தாய் பாசத்தை விட முடியல. தாயை வந்து கடைசி வரைக்கும் ஒரே தன்னை அருகிலே வச்சிருந்தாரு. அவங்க பேர் வந்து அழகம்மை. அவருடைய இறுதி காலத்தில் என்ன பண்ணாரு, அவர் தான் அவனுக்கு வந்து ஜீவ சமாதி செய்தார். அவருடைய உயிரை வந்து இந்த உடம்புக்குள்ளே சமாதி செய்தார். அதுபோல இவர் என்ன செய்தார், இந்த அன்னைக்காக இந்த ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, அம்மா நீ என்ன பண்ண, நான் வயிற்றுல இருக்கப்ப 10 மாதம் நான் வயிற்றுல இருந்தேன். ஐயிரண்டு 10 மாதம் வயிற்றுல இருந்தேன். அப்போ உன் உடம்புலாம் வந்து வலிச்சிருக்கும். அங்கமெல்லாம் நொந்து என்ன செய்ய, அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு, வாந்தியெல்லாம் தாங்கிட்டு பெற்று குழந்தை பெற்ற பையில் என்ற போதே, உனக்கு என்ன பண்ண சிவகலை உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன போதே பரிந்து எடுத்து குழந்தை வந்து வாரி எடுத்து கனகமுலை தந்தாலே எனக்கு பால் ஊட்டிய தாயை எப்பிறப்பில் காண்பேன் இனி. இனிமே வந்து நான் வந்து எந்த பிறப்பிலமா நான் அவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு முதல் பாட்டுல. அடுத்த பாட்டுல வந்து முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து, நீ என்ன சிவங்கிட்ட போய் என்னை வேண்டிக்கிட்டேன். முந்தி தவம் கிடந்து என்ன செய்தால் பெருமான்கிட்ட தவம் கேட்டு 300 நாள் 10 மாதம் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து, நீ வயிற்றுல இருக்கப்ப என்ன பண்ண, அப்போ நீ சிவனை வந்து பூஜை செஞ்ச தொந்தி சரிய வயிறு வந்து சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தளல் மூட்டுவேன். உனக்கு நான் எப்படிமா வந்து இந்த மாதிரி நான் கொல்லி வைக்க முடியும் என்று இந்த 2வது பாட்டு வந்து சொல்றாரு. 3வது பாட்டு வந்து வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தென்னை, தொட்டில போட்ட, மார்பேல போட்டுக்கிட்ட, தோல் மேல போட்டுக்கிட்ட, கட்டில வச்சு என்னை என்ன செய்ய கொஞ்சின, காதலித்து என்பதை அன்பு செய்து முட்டை சிறகிலிட்டு, எப்படி ஒரு பறவை வந்து இந்த குஞ்சை வந்து காப்பாற்றுமோ அந்த மாதிரி சிறகிட்டு காப்பாற்றி சீராட்டிய தாய்க்கோ விறகலிட்டு தீமூட்டுவேன். இப்பேற்பட்ட உனக்கு வச்சு விறகுல வச்சு நான் எப்படிமா என்னால் தீமூட்ட முடியும். நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்திபகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றிய தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். ஈ முக்கியாம எறும்பு முக்கியாம நீ என்ன செஞ்ச, அது மாதிரி காப்பாற்றின. அப்பேற்பட்ட என் உடம்புக்கு ஒரு துன்பம் நேரக்கூடாது அப்படின்னு, என் உடம்புக்கு ஒரு துன்பம் வரக்கூடாதுன்னு நீ பார்த்தியே, அப்பேற்பட்ட உன் உடம்புக்கு நான் எப்படிமா தீ மூட்டுவேன். அப்புறம் இப்போ வாய்க்கரிசி கொடுக்க வேண்டியது நேரம் வந்து வந்துருச்சு. அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல், அம்மா வாய்க்கு நான் எப்படிமா நான் இந்த வாய்க்கரிசியை வந்து போட முடியும், நீ எப்படி கொஞ்சிருக்க, அந்த வாய் எப்பேற்பட்ட வாய், ஒரு சூழ்ல தேனே திரவியமே செல்வ திரவியப்பூ மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ, தேனே திரவியமே அப்படின்னு மானேன்னு கூப்பிட்டு அந்த வாய்க்கு நான் வந்து எப்படிமா நான் அரிசி போட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தாய் தலைமையில் கொல்லிதனை வைப்போம். இப்போ தலைப்பகுதி கொல்லி வைக்கிறது, தாய் தலைமையில் கொல்லிதனை வைப்பனும் பூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி. எப்பேற்பட்ட தலை, எப்பேற்பட்ட முகம். நான் சின்ன குழந்தையா இருப்ப என்ன பண்ணுவேன், என் முகம் மேலே வந்து முகம் வச்சுக்குவேன், முத்தம் கொடுப்ப, என் மகனே அழைத்த வாய்க்கு, அப்பேற்பட்ட வாய்க்கு. அப்புறம் என்ன செய்கிறாரு, அந்த கொல்லி வந்து வச்சுறாரு. கொல்லி வச்சோன்னா அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சப்படலாம். முன்னையிட்டதி முப்புறத்திலே பின்னையிட்டதி தென் இலங்கையிலே அன்னையிட்டதி அடிவயிற்றிலே யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே என்று அவர் கொல்லி வந்து வைத்து விடுகின்றார்கள். பெருமானே நீ என்ன செஞ்ச, இப்படி முப்புறத்தில் வந்து நீ எரித்தாய். அப்போ முதலிட்ட தீ வந்து அந்த முப்புறம், 2வது வந்து அந்த அனுமான் வந்து ருத்ராம்சம்னு சொல்வார்கள். அந்த ருத்ராம்சம் வந்து நீ இட்ட தீ வந்து தென் இலங்கையில் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே. இப்போ அடிவயிறு வந்து பற்றிக்கிட்டு எரியுது, இந்த வைக்கிற தீ அடி வயிற்றிலேருந்து இந்த அந்த அக்னி தான் இப்போ வந்து மூழ்கின்றது. அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று அந்த பாட்டை வந்து பாடுகின்றார். பாடும்போது அந்த தீ வந்து பற்றி எரிகின்றது. பற்றி எறும்போது இவருடைய மனசும் வந்து பற்றுகின்றது.
வேகுதே தீயுதனில், என் அம்மாவோட உடம்பு வந்து தீயில வந்து வேகுதே, வெந்து பொடி சாம்பல் ஆகுதே, அந்த உடம்பு வந்து பொடி சாம்பல் ஆயிடுச்சு. பாவியும் ஐயகோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை. இந்த குருவிகளாம் பூக்கெல்லாம் பார்க்காம ஈ எறும்புலாம் மொக்காம இந்த கோதாட்டி சீராட்டி இந்த வளர்த்து எடுத்த தாய். அப்புறம் பெருமான்கிட்ட வந்து கேட்குறார், சோனகிரி பெருமான்கிட்ட கேட்குறார். சோனகிரிங்க இந்த அருணாச்சல பெருமான்கிட்ட, வெந்தாலோ சோனகிரி வித்தகா, அருணாச்சல பெருமானே நீ தான் வந்து தீவடிவமா இருக்க. எனவே தீவடிவத்தில் இருக்கிற இந்த சோனகிரி பெருமானே வித்தகா, என்ற தாய் வந்து வந்தாலோ வெந்தாலோ நின் பதத்தில் வந்தாலோ, இந்த திருவிடையை வந்தவர் சேர்ந்து விட்டாலோ, சேர்ந்து விட்டு என்னை மறந்தாலோ, ஐயோ என் ஒரே பிள்ளை ஒரே பிள்ளை அப்படின்னு சொல்லியிருந்தாலே அவளை நீ மறந்தாலா இல்லை ஞாபகம் வச்சிருக்காளா, சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து என் தன்னையே ஈண்டு எடுத்த தாய். இப்பேற்பட்ட தாய் வந்து இந்த திருவடியை சேர்ந்தாளா, நிச்சயமா சேர்ந்திருப்பா. ஏன்னா சிவபூஜை செஞ்சவள் சிவனே வந்து வழிபட்டவள் என்று அருணாச்சல பெருமானை அவர் வந்து கேட்கின்றார்கள். அப்புறம் வந்து பால் தெளிக்கணும் இல்லையா, அதாவது இறுதி பாட்டில் வந்து சொல்கின்றார்கள், வீட்டிருந்தால் அன்னை வீதி தண்ணில் இருந்தால், இந்த வீட்டில் வச்சும் பார்த்துக்கிட்டா வீதி வச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தால், நேற்று இருந்தால் நேற்று வந்து எங்கள் அம்மா உயிரோடு இருந்தால், இன்று வெந்து நீரானால், இன்னைக்கு வந்து உயிரோடு இல்லை இப்போ வந்து வெந்து நீரானால், பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் நீங்கள் வந்து பால் தெளிங்கள், ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமாம், உலகத்தில் வந்து எல்லாம் சிவமயமாம் என்று சொல்கின்றார்கள். இது தாய்க்கு வந்து புள்ளியிட்டு விட்டு இவர் என்ன செய்தார், இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அவருடைய பெருமானை வந்து தலங்கள் தலங்களாக சென்று வழிபட வேண்டும் என்று அவர் வடக்கு நோக்கி அவர்களுக்கு யாத்திரை செல்கின்றார்கள். அந்த மாதிரி செல்லும்போது இங்கே உஜ்ஜயினிக்கு வராரு. உஜ்ஜயினில் வந்து பெருமானும் மகாகாலேஸ்வரராக இருக்கின்றார்கள். அந்த கோயிலில் தரிசனத்தை முடித்து கொண்டு என்ன செய்கின்றார், அந்த ஊருக்கு வெளியே வந்து ஒரு காட்டு பிள்ளையார் கோயில் இருக்கின்றது. அந்த காட்டுக்கோடு பிள்ளையார் கோயிலில் வந்து இவர் வந்து தியானத்தில் வந்து அமர்ந்து விடுகின்றார். இவருக்கு வந்து நிஷ்டை வந்து கூடி வருகின்றது. அந்த நிஷ்டையில் வந்து இருக்கின்றார்கள். அப்பொழுது உஜ்ஜயினை ஆண்டு வந்தவன் அவன் பத்ரகிரியார் அல்லது பர்த்ருஹரி என்று சொல்லக்கூடிய அந்த அரசன். அந்த அரசனுடைய அரண்மனை வந்து கொள்ளை அடிக்க வேண்டும் என்று சில கல்வர்கள் வந்து திட்டமிடுகின்றார்கள். திட்டமிடும் போது அவர்கள் என்ன செய்ய, அவர்களுக்கும் வந்து பக்தி வந்து அதிகமாக இருக்கும். இது போகிறப்ப என்ன செய்கிறார்கள், இந்த பிள்ளையார்த்தை வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க, பெருமானே எங்களுக்கு வந்து நல்ல வேட்டை கிடைத்தால், நல்ல களவு பொருள் நிறைய கிடைச்சா உங்களுக்கு வந்து நாங்கள் காணிக்கை செலுத்துவோம் என்று சொல்கின்றார்கள். வேண்டிக் கொண்டு அவர்கள் சென்று அந்த அரசனின் அரண்மனையை கொள்ளையடிக்கின்றார்கள். இந்த கொள்ளை வந்து வெற்றியாக முடிகின்றது. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வேண்டிக் கொண்டபடி சொன்ன வாக்கை வந்து அவர்கள் காப்பாற்றுவார்கள். கொள்ளைக்காரர்கள் அவர்கள் என்ன செய்வது, ஒரு முத்து மாலையை அந்த பெருமானுக்கு வந்து என்ன செய்கிறார்கள், போகிற போக்கில் அதை காணிக்கையாக வீசி விட்டு செல்கின்றார்கள். அந்த முத்து மாலை எங்கே இருக்கின்றனா, அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் அவர் தியானம் செய்து கொண்டிருந்த அந்த பட்டணத்தார் கழுத்தில் போய் அது அழகாக அமர்ந்து கொள்கின்றது. எனவே அந்த அரசனுடைய காவலர்கள் வந்து இந்த களவு போனது அறிந்து அவர்கள் தேடி வருகின்றார்கள். தேடி வரும்போது இந்த பிள்ளையார் கோயில் பார்க்கும்போது இங்கே நம்முடைய பட்டினத்தடிகள் வந்து ஈட்டிருக்கின்றார். அவருடைய கழுத்தில் வந்து முத்து மாலை வந்து இருக்கின்றது. அவரை வந்து அந்த முத்து மாலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது நம்முடைய பட்டினத்தடிகள் என்ன செய்கிறார்கள், அவர் வந்து சிவ நிஷ்டையில் வந்து இருக்கின்றார்கள். அவருக்கு இந்த யுகலோக நினைவு வந்து எதுவுமே இல்லை. பெருமானையே அவர்கள் வந்து தரிசித்துக் கொடுக்கின்றார். எனவே அவர் வந்து பதில் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள், பதில் சொல்ல முடியவில்லை. எனவே கண்டவர் வென்றிலார் வென்றவர் கண்ட கூட அவருக்கு வார்த்தைகள் வந்து வரவில்லை. அது மாதிரி நிஷ்டையில் வந்து அவர் ஆழ்ந்து இருக்கின்றார்கள். இந்த உலகத்தையே மறந்த நிலையில் வந்து இருக்கின்றார்கள். எனவே இந்த காவலர்கள் என்ன செய்கின்றார்கள், இவனை கொண்டு போய் அரசனிடம் நிறுத்துவோம் என்று இந்த பட்டணத்தாரை தூக்கி சென்று அரசனிடம் வந்து நிறுத்துகின்றார்கள். அந்த அரசனும் வந்து விசாரிக்கின்றார். விசாரிக்கும் போது நம்முடைய பட்டணத்தார் வந்து அப்பொழுது ஒரு நிஷ்டை வந்து களையவில்லை. நிஷ்டை களையாததால் இவர் என்ன செய்கின்றார், பதில் எதுவும் சொல்லவில்லை. எனவே அரசனுக்கு வந்து கோபம் வந்து விடுகின்றது. இவன் வந்து மிக பெரிய கல்லூரி மங்கனாக இருக்கின்றான். எனவே இவனை என்ன செய்கின்றார்கள், இந்த கல்வனுக்கு உண்டான இந்த கழுமடத்தில் வந்து ஏற்றுங்கள் என்ற தண்டனை வந்து இந்த பட்டணத்தாரை வந்து அவர்கள் கழுவில் ஏற்றுவதற்காக கொண்டு செல்கிறார்கள். இந்த கழுமடம் வந்து தயாராக இருக்கின்றது. அப்பொழுது அவருக்கு வந்து நிஷ்டை வந்து கலைந்து வருகின்றது.
அந்த நிஷ்டையை களையும் போது அப்பொழுதுதான் இவர் செய்கின்றார். இது நடந்த செயல் எதுவும் எது எல்லாமே வந்து சிவன் செயல் என்று உணர்ந்து உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச பாட்டு தான். என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். பெருமானே சிவபெருமானே இதில் வந்து என் செயல்னு எதுவுமே இல்லை, இது வந்து உன்னுடைய செயல்தான். இப்போ எனக்கு என்ன பண்ண கல்வன்னு ஒரு பட்டம் கட்டி கழுமடத்தில் வந்து ஏற்ற நிற்கிறாங்க. இது வந்து என்னுடைய செயல் வந்து கிடையாது, இந்த உன் செயலே என்று நான் உணரப் பெற்றேன். இனி தெய்வமே நான் இந்த பிறவி எடுத்த பின்னே செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. இந்த பிறவியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பிறவி நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் ஒழுக்க சீலனாக தான் வாழ்ந்திருக்கேன். எனவே நான் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, முன்னே செய்த வினை முளைத்து எழுந்து மூண்டதுவே. நான் என்ன பண்ணிருக்கேன், எந்த பிறவிலும் எவனுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், களவாணி பட்டம் வந்து கட்டியிருக்கேன். களவாணி பட்டம் கட்டி அவனுக்கு வந்து நான் தண்டனை வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஒருவேளை அவன் வந்து அப்பாயாக இருந்திருக்கலாம், அல்லது நிரபராதாக இருக்கலாம், அவன் வயிறு அறிஞ்சு எனக்கு சாபம் கொடுத்துருக்கலாம். எனவே அந்த வினை முன்னே செய்த வினை அது வந்து என்ன செஞ்சு இந்த புத்தி தத்துவத்தில் என்ன செஞ்சு அது விதையாக இருந்தது, இப்போது முளைத்தது. அந்த விதை முளைத்து எழுந்தது, மூண்டது. இந்த கழுமரத்தோடு அந்த பாட்டை பாடினோடனே என்ன செய்கிறார்கள், இந்த கழுமரம் வந்து பற்றி எரிகின்றது. இந்த கழுமரம் பற்றினது போல இங்கே என்ன செய்கிறார்கள், இந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து இந்த மடத்தில் தீ வைக்கும்போது என்ன செய்வார்கள், அந்த தீ வந்து பையவே செல்க பாண்டியர்க்காக என்று ஞானசம்பந்த பெருமான் வந்து சொல்வார்கள். இவர் வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்ல, இந்த மாதிரி இந்த கழுமரம் பற்றி எறிஞ்சவொடனே அவனுக்கு என்ன செய்கிறது, இந்த வெப்ப நோய் வந்து விடுகின்றது. இந்த அவன் என்ன செய்ய உடம்பெல்லாம் வந்து வேகின்றது, எரிகின்றது என்று உணர்ந்து காவலர்கள் மூலமாக இந்த நடந்த அதிசயத்தை கேள்விப்படுகின்றான். அதிசயத்தை கேள்விப்பட்டு அவருடைய திருவடியை வந்து வணங்குகின்றான். திருவடி வணங்கினோடனே உடனே நம்முடைய பட்டத்திற்கு வந்து இறைவனை வேண்டி அவனுடைய வெப்ப நோயை வந்து மாற்றுகின்றான். மாற்ற உடனே பெருமானே நீங்கள் வந்து என்னை வந்து உங்களுடைய சிஷ்யனாக நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீ வந்து அரசன் வா, உனக்கு வந்து அரச கடமைகள் வந்து இருக்கின்றது, நீ அரசாட்சி நீ செய்யி. உனக்கு எப்போது உனக்கு வந்து இந்த அரசாட்சியில் வந்து உனக்கு வெறுப்பு வருதோ அப்போ நீ வா. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், வடக்கு நோக்கி யாத்திரை போகிறேன், நீ வந்து அரசாட்சி மேலே வெறுப்பு வந்தால் நீ என்ன பண்ண, நீ என்ன செய்ய இந்த திருவிடைமருதூரில் வந்து சந்தி. திருவிடைமருதூர் பெருமாள் தான், மகாலிங்க பெருமாள் தான் என்னுடைய ஆத்மமூர்த்தி. நான் வடக்கு யாத்திரை முடிச்சுட்டு அங்கே வருவேன் என்று சொல்கிறார்கள். எனவே இவரும் என்ன செய்கிறார்கள், இவருடைய மனைவியின் மூலமாக இவருக்கு வந்து ஒரு சோதனை வருகின்றது. இந்த மனைவிக்கும் அந்த குதிரைக்காரனுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக உணர்கின்றார்கள். உணர்ந்தவனே இவர் என்ன செய்கின்றார்கள், எனவே நம்முடைய இல்வாழ்க்கையை நம்ம வாழ்வது பயனில்லை என்று என்ன செய்கின்றார், இவர் வந்து பட்டணத்தாரின் சீடனாக மாறி இங்கே என்ன செய்கிறார், திருவிடைமருதூர் வந்து வருகின்றார்கள். அந்த திருவிடைமருதூர் வந்து வரும்போது என்ன செய்கின்றார்னா, நம்முடைய பட்டினத்தடியார் வந்து கிழக்கு கோபுர வாசல் வந்து இவர் பிச்சை எடுத்து வாழ்கின்றார்கள். இவர் வந்து மேற்கு கோபுர வாசல் வந்து பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மாதிரி வாழ்ந்து வரும்போது நாட்கள் பல நாட்கள் வந்து கழிந்து கொண்டே இருக்கின்றன. பார்க்கும்போது பட்டினத்தார் வந்து என்ன செய்வார்கள், தன்னுடைய கையில் தான் வந்து பிச்சை வந்து வாங்கி கொள்வார். அப்பொழுது என்ன செய்வார்னா, திருவோடு கூட வைத்துக்கொள்ள மாட்டார், கையில் வந்து பிச்சை வாங்குவார். நம்முடைய பத்திரகிரிக்காரர் வந்த பிறகு இவர் வந்து பிச்சை வந்து எடுப்பதும் இல்லை, யாராவது கொடுத்தால் வந்து வாங்கி கொள்வார். பத்திரகிரியார் என்ன செய்வார்னா, அந்த ஊர் முழுக்க தெரிந்து பிச்சை வாங்குவார். பிச்சை வாங்கி கொண்டு போய் என்ன செய்வார், அது முழுவதையும் வந்து நம்முடைய பட்டினத்தடிகளுக்கு வந்து சமர்ப்பித்து விடுவார். பெருமானே இது குருவைக்கு அர்ப்பணம் என்று சொல்வார்கள். இந்த ஞானிகள் சன்னியாசிகள் என்ன செய்வாங்கன்னா, 3 கவலம் தான் வந்து உணவு வந்து எடுத்துவார்கள். இந்த பிச்சை பாத்திரத்துலேருந்து என்ன செய்வார் வந்து 3 கவலம் தான் எடுத்து வருவார். ஏன்னா அந்த 3 கவலம் என்ன, நமக்கு ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல்னு 3 இருக்கு. எனவே அவர் என்ன சொல்ல, அந்த 3 உடலுக்காகவும் 3 கவலம் எடுத்து சொல்வார்கள். அப்படி யோக நிலையில் சொல்லும்போது இடநடைக்காக ஒரு கவலம், பிங்கள நடை வளநடைக்காக ஒரு கவலம், சுருமனை நடைக்காக ஒரு கவலம் என்று அந்த 3 கவலம் எடுப்பது யோகிகளும் வழக்கமாக சொல்கிறார்கள். அந்த 3 வழக்கம் சாப்பிட்ட பிறகு என்ன செய்வார்கள், இது வந்து குரு பிரசாதம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய பத்திரிகை என்ன செய்வார், அந்த எஞ்சி உள்ளத்தை அவர் வந்து குரு பிரசாதமாக ஏற்று தான் வந்து உண்பார். தான் உண்ணும் போது அவரோட மிஞ்சி இருப்பது இல்லையா, அந்த மிஞ்சி இருப்பதை ஒரு நாய் இருக்கும், அந்த நாய்க்கு வந்து இட்டுக்கொள்வார். இது மூலம் பல காலம் வந்து நடந்து வருகின்றது. இப்பொழுது என்ன செய்கின்றார், இந்த பத்திரகிரியாருக்கு வந்து பக்குவம் வந்து விடுகின்றது. பத்திரகிரியாருக்கு பக்குவம் வந்தவுடனே அவருக்கு வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமான் நினைக்கின்றார். அப்பொழுது பெருமான் என்ன செய்கின்றார்,
ஒரு சித்தராக வந்து இவர்டம் நம்முடைய பட்டினத்தர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஐயா எனக்கு பசிக்குதுங்க ஐயா, எனக்கு வந்து சோறு போடுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் வந்து பெரிய சன்னியாசியா, இடுப்புல ஒரு கோவணம் இருக்கு, அந்த கோவணமே எனக்கு பெரிய பாரமா இருக்கு, இதே என்னால் வந்து சுமக்க முடியல, இந்த உலகத்துக்காக நான் வந்து இந்த கோவணத்தை வந்து கட்டியிருக்கேன், இப்போ கோவணத்தையே வந்து பாரமாக நினைக்கக்கூடிய நான் சன்னியாசி. ஆனால் எனக்கு என்னன்னா ஒரு சம்சாரி ஒருத்தர் இருக்கான், என் சீசன் இருக்கான், அவன் வந்து பெரிய சம்சாரி, அவன் வந்து மேற்கு கும்புற வாசலை வந்து வச்சிருக்கான். அவன் என்ன செய்கின்றான், அவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு சக்தி வைத்திருக்கின்றான், ஒரு நாயையும் வைத்திருக்கின்றான். அவன் சம்சாரி, அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் தான் உங்களுக்கு அவன் தான் எனக்கும் சோறு போடுறான், அவன் தான் உங்களுக்கு வந்து சோறு போடுறான், சோறு போடுவான்னு என்று சொல்கிறான். அதுபோல் சித்தர் என்ன செய்கின்றார், நம்ம கிழக்கு கும்பிட வாசலில் போய் பட்டத்தார்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நான் வந்து பெரிய சன்னியாசி, நீங்கள் வந்து பெரிய சம்சாரின்னு சொன்னார், எனவே நீங்கள் வந்து எனக்கு சோறு போடுங்க. அது சொன்னோடனே இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து உரைக்குது, ஆகியா நான் வந்து இந்த கையில் வச்சுக்கிட்ட சட்டியும் நாய் மேலே பாசம் வச்சுட்டு இல்லையா, இந்த நாய் மேலே உள்ள பாசம் தானே என்னை வந்து சம்சாரி ஆக்கிடுச்சு அப்படின்னு என்ன செய்கிறாரு, அந்த சோட்டு சட்டியை தூக்கி போட்டு உடைக்கின்றார். அது ஒரு துண்டு வந்து நாயின் தலையில் பட அந்த நாய் வந்து இறந்து விடுகின்றது. இவர் வந்து தேய்த்து நிற்கின்றார்கள். அப்பொழுது நம்முடைய பட்டினத்தார் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய மனைவி இருந்தால் இல்லையா, அந்த மனைவி தான் உன்னுடைய அருமையை தெரிந்து இந்த பிறகு வந்து உனக்கு நாயாக வந்திருக்கின்றால், அவளுடைய கர்மா வந்து முடிந்து விட்டது, அவருடைய பிராரப்த கர்மம் வந்து முடிந்து விட்டது. அவள் என்ன செய்யற, அவளுடைய பாவம் தீர்ந்து விட்டது. பாவம் தீர்ந்தனால அவளுக்கு என்ன செய்யறான், அடுத்த பிறவில வந்து இப்போ என்ன செய்யற, என்னுடைய எச்சிலையும் உன்னுடைய எச்சிலையும் உண்டு இருக்கிறாள், அடுத்த பிறவி அவளுக்கு நல்ல பிறவி வந்து கிடைக்கும், அவள் பிறந்து உன்னை நாடி வருவாள் என்று சொல்கின்றார்கள். எனவே அந்த நாயானது என்ன செய்கின்றார்னா, அது காசிராஜனுக்கு மகளாக பிறக்கின்றது. அது பேரழகு வாய்ந்த பெண்ணாக இருக்கின்றது, பூம்பாவை போல அழகு மிகுந்த பெண்ணாக இருக்கின்றது. அவளை திருமணம் செய்து கொள்ள அந்த மன்னாதி மன்னர்களும் இளவரசர்களும் போட்டி போடுகின்றார்கள். அந்த அரசனும் அவளுக்கு வந்து சுயமரம் நடத்த ஏற்பாடுகள் செய்கின்றான். ஆனால் அந்த பெண்ணோ சுயமரத்திற்கு ஒப்புக்கொள்ள மறுக்கின்றாள். என்ன செய்கின்றார்கள்னா, நான் வந்து வேறொருவருக்கு சொந்தமானவள், கணவர் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றார், அவர் வந்து எங்கே இருக்கின்றார், திருவிடைமருதூர் மேற்கு குமரவாசல் வந்து இருக்கின்றார், அவரிடம் கொண்டு போய் என்னை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டும் என முற்புறவி ஞாபகம் வந்து அவளுக்கு இருக்கின்றது. எனவே என்னை திருவிடைமருதூருக்கு என்னை பத்திரகாரிடம் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். மன்னனும் தன்னுடைய மகளின் அந்த ஆசையை தட்ட முடியாமல் அழைத்து கொண்டு திருவிடைமருதூர் வந்து சேர்கின்றான். அப்பொழுது பத்திரகிரியாரை தேடி கண்டுபிடிக்கின்றான். தேடி கண்டுபிடித்து இந்த பெண்ணை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போது இந்த காசிராஜன் மகளும், நான் வந்து உங்களுடைய அடிமை, அந்த உங்களுடைய அடிமையாக இருந்தால் இந்த நாய் மீண்டும் உங்களுடைய திருவடியை தேடி வந்திருக்கின்றது, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாதம் பணிகின்றான். அப்போது இவளுக்கு வந்து பூர்வ ஜென்ம வாசனைகள், அந்த நினைவுகள் மறையவில்லை என்பதை பத்திரகிரியார் வந்து உணர்கின்றான். உணர்ந்து கொண்டு இதற்கு நாம் வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய குருநாதனுடைய பட்டத்தாரை பார்த்து, பெருமானே, குருவே, இது என்ன எனக்கு பெரிய சோதனை, நான் வந்து உங்களுடைய அடிநாயன், உங்களுக்கு நான் வந்து அடிநாயன் இருக்கக்கூடிய எனக்கு வந்து மறுபடியும் இந்த பந்தம் வந்து வரலாமா, இந்த நாய்க்கு என்ன செய்கிறது, பூர்வ ஜென்ம வாசனை இருக்கின்றது, அதனுடைய மனைவி என்றும் சொல்கின்றது, நீங்கள் என்ன சொல்ல, நீங்கள் தான் எனக்கு இன்னைக்கு தீர்வு சொல்லணும், மறுபடியும் என்னை கொண்டு போய் இந்த சம்சார பந்தத்தில் மாட்டி விடாதீங்க, நான் அரச பந்தத்திலே தப்பிச்சு வந்திருக்கேன், இப்போ என்ன செஞ்ச இந்த சம்சார பந்தத்தில் மறுபடியும் எனக்கு என்னப்பா தெரியும், நம்ம என்ன செய்ய போய் மகாலிங்க பெருமான்கிட்ட போய் நம்ம வந்து விண்ணப்பம் செய்யலாம் என்று என்ன செய்கின்றார்கள், இந்த பத்திரகிரியாரையும் இந்த காசிராஜனையும் காசிராஜன் மகளையும் கொண்டு போய், பெருமானே இது என்ன செயல் என்று பெருமானிடம் வந்து வேண்டுகின்றார். அப்போது இதுவும் உன்னுடைய செயல்தானா ஈசனே, இதுவும் உன்னுடைய செயல்தானா இந்த பட்டத்தார் வேண்டும் போது, அப்பொழுது பெரிய ஜோதி தோன்றுகின்றது. எப்படி இந்த நல்லூர் பிரமணத்தில் ஜோதி தோன்றியதோ அது போல இங்கே வந்து ஒரு ஜோதி வந்து தோன்றுகின்றது. அந்த ஜோதியில வந்து அந்த பெண்ணும் பத்திரகிரியாரும் வந்து மறைந்து விடுகின்றார்கள். இருவரும் வந்து அந்த சிவஞான ஜோதியில் வந்து ஐக்கியம் ஆகி விடுகின்றார்கள். அதுமாதிரி ஐக்கியமாகும் போது இந்த பட்னாத்தர் வந்து கேட்கிறார், இந்த சிஷியனுக்கு வந்து நீ வந்து முக்தி கொடுத்துட்ட, உன்னோட திருவடியில வந்து நீ கொடுத்துட்ட, சேர்த்துக்கிட்ட, ஆனால் என்னையே நீ வந்து சேர்க்கல, எனக்கு நீ எப்போ முக்தி கொடுப்ப அப்படின்னு சொல்லும்போது, அப்போது பெருமாள் சொல்கின்றார், உன்னால் ஆக வேண்டிய காரியம், உன்னை பாட வேண்டிய பாடல்கள்
அதனால் வந்து உய்யக்கூடிய அடியார்கள் வந்து நிறைய இருக்கின்றார்கள். இனிமேல் என்ன செய்யணும், இந்த வடக்கு நோக்கி நீ வந்து தலையாத்திரை போய் எந்த இடத்துல வந்து உனக்கு வந்து அந்த பேய் கரும்பு வந்து இனிக்கின்றதோ அந்த இடத்துல வந்து உனக்கு முக்தி கொடுக்கும் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது இவர் என்ன செய்கிறார், திருவிடைமருதல் வந்து அவர் சீர்காழிக்கு செல்கின்றார். அங்கிருந்து வந்து சிதம்பரம் செல்கின்றார்கள். சிதம்பரம் சென்று அப்புறம் கச்சியகம் வருகின்றார். கச்சியகம் வந்து கடைசியா வந்து திருவொற்றியூருக்கு வந்து வருகின்றார். இந்த திருவொற்றியூருக்கு வரும்போது அப்பொழுது அந்த பேய் கரும்பு வந்து இனிக்கின்றது. இந்த தளத்தில் தான் தனக்கு முக்தி என்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார்கள். அப்பொழுது அங்கு என்ன அங்கு வந்து சில மீனவர்கள் சிறுவர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி விளையாடும் போது அவர்களுடன் விளையாட வேண்டும் என்று நம்முடைய பட்டினத்தார் வந்து ஆசைப்படுகின்றார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அவருக்கு வந்து மூடி வைப்பாங்க. மூடி வச்சாங்கன்னா என்ன செய்வார்கள், அவர் வேற இடத்துல வந்து திரும்ப வந்து தோன்றுவார். தோன்றி தோன்றி மறைவார். மறைச்சிட்டு கடைசியாக என்ன பண்ணுவார், இப்போ நீங்கள் மூடுங்கன்னு சொல்றப்ப அந்த மூணு அவர் லிங்க வடிவமாக மாறிவிடுவார். அந்த லிங்க வடிவமாக மாற்றார். அப்பொழுது நம்முடைய பட்டினத்தடியில் வந்து அவருக்கு இந்த சிவலிங்கமாக மாறி விடுகின்றார். திருவொற்றியூர் வந்து முக்தியாக பெற்று விடுகின்றார். அங்கே பட்டினத்தடிகளுக்காக இங்கே இது கோயில் வந்து எழுப்பப்படுகின்றது. இது வங்காள விரிகுடா கடலை பார்க்கும்போது இது காட்சி கொடுக்கின்றது. இந்த லிங்கம் எப்படி இருக்குன்னா, இது சதுர பீடத்தோடு இருக்கிறது. அதன் மேல் வந்து லிங்கம் இருக்கின்றது. இது நகரத்தாருக்கு வந்து முக்கியமான கோயிலாக இருக்கின்றது. எனவே சிவனேசர் ஞானகலை தம்பதியருக்கு மகனாக பிறந்த இந்த திருவெண்காடர் என்கின்ற அந்த பட்டினத்து அடிகள் என்ன செய்கிறார், திரைகளோடு திரைவியம் தேடியவர் தன்னுடைய மகன் ஆக வந்த அந்த மருதவான பெருமானால் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கு என்ற அந்த உபதேசத்தை பெற்று அப்போது இந்த வாழ்க்கையை நிலையாமை, இந்த செல்வத்தின் நிலையாமையை அறிந்து அவர் என்ன செய்கின்றார், படிப்படியாக முத்தியை அடைந்து விடுகின்றார்கள். இப்ப நடக்கும்போது என்ன செய்யறாங்க, இன்னொரு அவர் துறவரம் மேற்கொள்கிறார் இல்லையா, துறவரம் மேற்கும் போது அப்ப அவருக்கு கணக்கப்பலையா சேந்தன் வந்து இருக்கின்றார். அந்த சேந்தன் வந்து என்ன செய்யறாரு, பெருமானே நீங்க பட்டும் துறவரம் போட்டு போயிட்டீங்க, இப்ப இந்த செல்வத்தை வந்து நான் வந்து என்ன செய்யறது அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து கேட்பார். கேட்கும்போது அவர் என்ன செய்வார், குடியிருந்த வீட்டை வந்து கொள்ளையிடுங்கள், யார் என்னென்ன வேணுமோ வேண்டுங்கிறத எடுத்துக்கிட்டோம். அது மாதிரி எடுத்துக்கிட்டா அப்ப எனக்கு என்ன கதி, எனக்கு நீங்க ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டி வணங்கி இருக்கின்றார். அப்ப நீ என்ன பண்ண, நீ சிதம்பரத்துக்கு போ, சிதம்பரம் போது தில்லை கூத்தனை வந்து நீ வழிபட்டுக்கிட்டு வா. வழிபட்டு வரும்போது என்ன செய்யற, அங்க விறகு வெட்டி வந்து நீ பழிச்சுக்க. விறகு வெட்டி பழிச்சுக்கும் போது தினசரி ஒரு அதிகாரிகளுக்கு வந்து நீ வந்து உணவை கொடு என்று சொல்வார்கள். ஆனா அரசன் என்ன செய்வான்னா, யார் வந்து செல்வர்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை, ஆனா அந்த செல்வம் வந்து அரசாங்கத்தை சேர்ந்தது, அது மற்றவர்கள் வந்து ஆக்கிரமிக்க கூடாது. எனவே சேந்தன் வந்து தவறு செய்து விட்டார் என்று சேந்தனை வந்து என்ன செய்வார், இந்த சேந்தனை சிறைமிட்டு வருவார். அதை சிறைமிட்டு எடுத்து விநாயகர் என்று சொல்வார்கள். அதுபடி இந்த சேந்தனார் தான் திருப்பல்லாண்டு பாடியவர் என்று சொல்லிவிட்டு, அப்பேற்பட்ட பட்டினத்தடிகள் வந்து நம்முடைய பெருமான் திருவொற்றியூரில் வந்து திருவடியை சேர்ந்தது எங்களுடைய இந்த ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் என்று சொல்லி அவர் இயற்றிய அந்த 11ஆம் திருமுறை. இந்த 11ஆம் திருமுறையில 5 பிரபந்தங்களை வந்து பாடியிருக்கின்றார். உங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சதான். ஒண்ணு வந்து கோயில் நான்மணி மாலை. இந்த கோயில் நான்மணி மாலை, கோயில்னா நமக்கு வந்து சிதம்பரம் தான், தில்லை தான். எனவே இந்த கோயில் நான்மணி மாலை ஏற்றிருக்கின்றார். இரண்டாவது திருக்கலமல மும்மணி கோவில். இந்த திருக்கலமல மும்மணி கோவில் வந்து 30 பாடல்கள் உண்டு. நமக்கு வந்து 12 பாடல்கள் கிடைச்சிருக்கு, பாக்கி 18 வந்து கிடைக்கவில்லை. மூன்றாவது திருவிடைமருதூர் மும்மணி கோவை. இதுவும் 30 பாடல்கள் நமக்கு முழுமையாக வந்து கிடைத்திருக்கின்றது. நான்காவது வந்து திரு ஏகம்பமுடையார் திரு அந்தாதி. அப்புறம் ஐந்தாவது வந்து திருவொற்றியூர் ஒருபா ஒருபது என்ற அந்த பிறவை வந்து சொல்லி இருக்கிறார்கள். இதில் வந்து ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு நம்ம என்ன செய்யலாம், அது இன்றைய குருபதியை வந்து நாம் வந்து நிறைவு செய்யலாம். இது வந்து இந்த திருவிடைமருதூர் மும்மணி கோவிலை வந்து இவர் என்ன செய்கின்றார்னா, வந்து எதையும் வந்து நீ துறக்க வேண்டாம், எதையும் துறக்காம என்ன செய்யணும், இந்த பெருமானுடைய இந்த மந்திர எழுத்து 5ஐயும் நீ சிந்தை செய்து கொண்டே இருப்பு. அஞ்சொல் மடந்தையர் ஆகம் தோய்ந்தும், பெண்களோடு சேர்ந்தும் சின்னம் பரப்பிய பொன்னின் களத்தில் அறுசுவை அடிசில் வடிதிலிருந்து, பொற்களத்துல நீ சாப்பிடு,
ஆடினருக்கென்றும் பாடினருக்கென்றும் வாடினருக்கென்றும் மறையாது கொடுத்தோம். உன் கையில காசு இருக்கா, யார் யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நிறையா கொடு. பூசுவன பூசியும் புனைவன புனைந்தும் தூசு நல்லன தொடையில் சேர்த்தியும் 5 புலன்களும் ஆற மகிழ்ந்தும். எந்த புலனை பட்டி போடாத விடலாம் இருக்க வேண்டாம். மைந்தரும் மொக்களும் மனம் மகிழ்ந்து, குழந்தையோட இரு, சுற்றத்தோட இரு, ஒன்று சேர்ந்து சாப்பிடுகிறு. அந்த மாதிரி மனமகிழ்ந்து இவ்வகை இருந்தோம், அந்த மாதிரி இருந்தோம். ஆயினும் அவ்வகை மந்திர எழுத்து 5ம் வாயிடை மறவாது சிந்தை நின்வழி செலுத்தலின் அந்த முத்தியும் இழந்திலம் முதல்வ. என்ன செய்த, இந்த மாதிரி இருந்தாலும் நீ இந்த 5 எழுத்தை வாயிடை மறவாது சிந்தை நின்வழி செலுத்தினால் உனக்கு முக்தி இன்பம் கிடைக்கும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இது எப்படின்னா, இந்த தாமரைன்னு தான் அந்த பாடல் ஆரம்பிக்கும். அந்த முடிக்கிறப்ப என்ன செய்யலாம், தாமரைன்னு முடிப்பார். கரத்தவில் கரத்தினில் மாலவன் கண் கொண்டு நின் கலல் போட்ட நல்ல மரத்தனையும் வழுதப்பா மதி ஒன்றும் இல்லேன் சிரத்தினுமாய் எந்த சிந்தையுள்ளாகி என் காடன் எனும் தரத்தினுமாயது நின்னடியாம் தெய்வ தாமரையே. தாமரைன்னு ஆரம்பிச்சு தாமரைன்னு நம்முடைய விடைபாடு மும்மணி கோவை ஒரு முடிப்பார்கள். எனவே என்ன செய்யணும்னா, பெருமானுடைய அந்த 5 எழுத்தை தவறாமல் ஓத வேண்டும் என்ற அந்த கருத்தை தான் இதில் நிறைய சொல்வார்கள். நம்முடைய இந்த கோயில் 4 மணி மாலை அதில் நானே பிறந்து பயனடைந்தேன் அயன் நாரணனும் கோனே என தில்லை அம்பலத்தேன் என்று கூத்துகந்த தேனே திருவுள்ளமாகி என் தீமையெல்லாம் அறுத்து தானே புகுந்தடியேன் மனத்தை சந்திக்கவே. நீ என்ன பண்ண, என்னுடைய மனத்தை புகுந்த. என் மனம் என்னாச்சு, திருவுள்ளம் ஆயிடுச்சு. அப்ப என்ன, என் தீமையெல்லாம் மறுத்தாய். இந்த ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த தீமையெல்லாம் அறுத்து என்ன செய்தால், உன்னுடைய அடிக்கு நான் வரும்படி எனக்கு நீ அருள் புரிந்தாய் என்ற அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி பெருமானுடைய திருநடத்தை அதை பார்த்துருக்கோம். அடியென்றும் பாதாளம் 7க்கும் அப்புறம் பட்டதிப்பால் மொடியின்று அன்னங்களெல்லாம் கடந்து முற்றும் வெள்ளை கொடியொன்று தோளொட்டு புறத்தன பூங்கரும்பின் செடியொன்றும் தில்லை சிற்றம்பலத்தான் தன் திருநடமே. பெருமானுடைய திருநடத்தை அவர் சிறப்பித்து கொண்டார்கள். இதை நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்ற அந்த கருத்தை அப்ப சுவாமிகள் சொல்வது போல இந்த பாட்டை சொல்லியிருந்தார்கள். அடுத்து கோயில் மலை. அப்புறம் லதா சண்முகம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, ஒரே பாத்திர சவுண்டா இருக்கு. அடுத்து ஒருபா ஒருபது. இவர் முத்தியரன் தலைமையிலையா இந்த ஒருபா ஒருபது அவர் பாடியது திருவொற்றியூர். திருவொற்றியூர்ல இப்ப நம்முடைய புலவரையா சொன்னார்கள். என்னன்னா, ஒரு காலத்துல தலங்கள் உள்பட எல்லா ஊருக்கும் என்ன செய்வார்கள், அந்த வரி விதிப்பார்கள். நம்ம வரி விதிக்கும் போது அந்த அரசன் அந்த இறை விதித்து அரசன் சுற்றோலை அனுப்புகின்றான். அந்த ஓலை நாயகம் அனுப்பும் போது அந்த ஓலையினர்களை இந்த ஆணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று சொல்வார்கள். அப்படி மந்தாதா என்ற ஒரு அரசன் இருந்தான். அந்த மந்தாதா அரசன் இறப்பு வராது. ஏன்னா அவன் நிறைய சிவ பூஜைகள் செய்கின்றான், அந்த சிவ சேவைகள் செய்கின்றான்ல. அவன் என்ன, சிவ சேவை நிப்பாட்டினா உனக்கு பிறவி அரும் என்று சொல்லும் போது அவன் என்ன சொல்ல, அந்த இறையை எல்லாம் மறுபடியும் விதிக்கின்றான். அந்த மாதிரி விதிக்கும் போது பெருமான் என்ன செய்கின்றார்கள், இந்த ஆணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று எழுதியதால் அப்போது ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என்ன எழுத்தறியும் நாட்டமலரும் திருநுதலால் என்ற பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். பெருமானின் பெயர் படம்பக்கநாதர். இவர் இவர் உபமன்யு முனிவர் பெரிய புராணத்தை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான். அவர் பெரிய சிவபக்தர். அவரிடம் தீட்சை பெற்றவர் நம்முடைய கண்ணபிரான் ஆகிய அந்த திருமால். அதுமாதிரி அவர்கிட்ட தீட்சை பெற்ற இன்னொரு வாசிங்கிற பாம்பு. அந்த வாசிங்கிற பாம்பை தன்னுடைய திருமேனில் ஐக்கியம் செய்து கொள்வார். இந்த படத்தையுடைய பாம்பை அவர் தன்னுள் ஐக்கியம் செய்து கொண்டதால் படம்பக்கநாதர் என்றும் கூறப்படுகின்றார்கள். இவர் தியாகேசர்னா இவர் ஏழலசிங்கருக்கு மாணிக்கம் கொடுத்ததால் இவருக்கு தியாகேசர் என்ற பெயரும் ஏற்பட்டது. இது இல்லாமல் அவருக்கு ஆதிபுரீஸ்வரர், புற்றிடம் கொண்டார், எழுத்தறியும் நாதர் என்ற பெரும் பெயரும் உண்டு.
அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து வடிவுடை அம்மை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அங்க வந்து சங்கிலியாரை வந்து பார்த்து அந்த மகிழ மரத்தடியில் அவர் என்ன செய்கின்றார்கள், அந்த சத்தியம் செய்து கொடுத்து திருமணம் செய்து கொள்வார். அப்பொழுது பெருமான் வந்து என்ன செய்வார், அந்த மகிழ மரத்தடியை எழுந்தருளி என்ன செய்வார், நீ வந்து திருவொற்றியூர் எல்லையை தாண்டினால் உன்னுடைய கண்கள் இரண்டும் வந்து கூடாகிவிடும் என்று சொல்வார்கள். அப்படி திருவொற்றியூர் எல்லையை தாண்டும் போது இவருடைய கண் இரண்டும் வந்து குருடாகி விடும். அதுபோல அவருக்கு அருள் புரிந்தது. ஏன்னா அவருக்கு திருவொற்றியூரை ஏன் தாண்டி போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த திருவாரூர் ஞாபகம் வந்து வந்துவிடும். அந்த மாதிரி வருவதால் அதுல வந்து ஒரு பாட்டு, இந்த பாட்டுல வந்து என்ன சொல்றாருன்னா, இறைவனே உன்னுடைய இயல்பு வந்து சொல்லின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. உன்னை வந்து அந்த வார்த்தைகளால வந்து என்னால வந்து சொல்ல முடியாது. ஏனே அந்த வார்த்தைகளை வந்து அதை அறிந்து உரைக்கக்கூடியவர்கள் வந்து ஒருவருமே கிடையாது என்று அந்த ஒருபா ஒருபதில் வந்து 7வது பாட்டுல வந்து அவர் வந்து சொல்லுவார்கள். அதே மாதிரி உடலாகி அந்த கடலில் பட்டு தடுமாறும் அடியேனை நீ என்ன செய்யணும், உனது திருவடி புனையை தந்து உய்வித்து அருள வேண்டும். என்ன செய்ய, இந்த பிறவி கடல்ல வந்து நான் பட்டு தடுமாறுகின்றேன். அப்படிப்பட்ட தடுமாறுகின்ற எனக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்கு திருவடி புனை, உன்னை திருவடியாகிய இந்த தெப்பத்தை கொடுத்து நீங்கள் எனக்கு உய்வித்து அருள வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து 8ஆம் பாடல வந்து வேண்டிக் கொள்வார்கள். இன்னொரு பாட்டு என்னாச்சுன்னா, ஒரு தாய் வந்து தூரமா இருக்க, அந்த குழந்தையோட அந்த அழுகின்ற ஒலி கூட வந்து அவளுக்கு வந்து காதுக்கு வந்து கேட்காது. அப்பேற்பட்ட தூரத்தில் வந்து தாய் இருந்தாலும் அது பால் இணைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து, என் பிள்ளைக்கு வந்து பசிக்குமே அப்படின்னு பிள்ளையின் அந்த பசி நேரத்தை எண்ணி அவள் தானே விரைந்து வந்து பசி வருத்தத்தை தீர்ப்பது போல, பெருமானே நீ என்ன செய்யணும், நான் வந்து பல பிறவிகளிலும் நான் உழன்று மயங்கி செய்வதறியாது திளைத்திருக்கின்றேன். இப்பொழுது நீ என்ன செய்யணும், நீ எனக்கு தாயாக வந்து நீயே வந்து என்ன செய்யணும், இந்த பாசப்பிணப்பை நீங்கி அருள வேண்டும் என்று அந்த 9ஆம் பாடலில் வந்து அவர் வேண்டுவார். எனவே இது எப்படி இருக்குன்னா, அந்த திருவாசகத்தில் உள்ள அந்த திரு அகவலை வந்து போற்றி திருவுகள் இருக்கு இல்லையா, அதை ஒத்து இருக்கும். இருநடமடந்த இயல்பினில் உடுத்த ஒரு கடல் மேகலை முகமனப் பொழிந்த ஒற்றி மாநகர் உடையோய் உருவின் பெற்றி ஒன்றாக பெற்றார் யாரோ என்று ஆரம்பித்து கடைசியில வந்து எப்படி வந்து முடிப்பார் என்றால், மொத்தம் 10 பாடல்கள். இந்த 10வது பாட்டை வந்து முடிக்கும் போது சொல்நிலை சுருங்கி நல்லது நின்னலை அறியார் என் நிலத்தே என்று சொல்லிவிட்டு, நின்றனன் தமியே நல்லது சார்பு மற்றின்மையின் தளர்ந்தோர் காட்சி சேர்விடம் அதனை திறம்பட பாடி எய்தற்கரியோர் யானினி செய்வதும் அறிவனோ தெரியும் காலே. எனக்கு வந்து செய்வது ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லும்போது எப்படி திருவாசகத்துல வந்து அவர் சொல்றாரோ அதை போல கடைசியில முடிக்கிறப்ப இந்த பாட்டு என்ன அப்படிங்கிறாருன்னா, சந்திர போற்றி தலலோய் போற்றி, இந்திர போற்றி இறைவ போற்றி, அமரா போற்றி அழகா போற்றி, குமரா போற்றி கூத்தா போற்றி, பொருளை போற்றி போற்றி என்றுன்னை நாத்தழும்பிருக்க நவிற்றின் அல்லது ஏத்துதற்குரியோர் யார் இரு நிலத்தே. பெருமானே உன்னை வந்து நாத்தெலும்பு ஏறும்படி நான் வந்து போற்றுவது இல்லாம வேற வந்து நான் என்னால வந்து என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர் அந்த அந்த இறுதியாக இயற்றிய அந்த ஒருபதை வந்து பெருமானை வந்து எப்பொழுதும் போற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லி முடித்திருப்பார்கள். எனவே இது போல சிறந்த பாடல்கள் வந்து இருக்கின்றன. இவற்றை வந்து நம்முடைய புலவரையா வந்து சிந்தித்து வருகின்றார்கள். அதுபோல உங்களுக்கு வந்து நம்முடைய பட்டினத்தடிகளை பற்றி சில பேர் வந்து பாராட்டி பேசியிருக்கின்றார்கள். எனவே அந்த பற்றை வந்து நம்ம வந்து சொல்லிவிட்டு முடிக்கலாம். எனவே இந்த ஆடியம் உத்தராடமாகிய இன்று வந்து சிவபக்தியில் சிறந்தவராகவும் சிவனடியார்கள் வேண்டுவன அளிக்கின்ற அந்த பண்பை உடைய நம்முடைய பட்டினத்தடிகள் வந்து திருவெண்காடர் என்றும் திருவெண்காட்டடிகள் என்றும் பட்டினத்து பிள்ளையார் என்றும் அழைக்கப்பட்டார். இவரை வந்து தாயுமான சுவாமிகள் வந்து மிகவும் பாராட்டி போட்டிருக்கின்றார். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துரத்தல் அரிது அரிது. இந்த உலகமே பொய் புரிஞ்சு போச்சு. எனவே அந்த பிள்ளையை போல அந்த ஒரே செகண்ட்ல காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே கேட்டவனே அந்த நிமிஷம் தொடர்ந்தார் இல்லையா, அது போல யாரும் துரத்தல் அரிது அரிது என்று சொல்லியிருப்பார். அப்படி ஓட்டுடன் பற்றின்றி
உலகை துறந்த செல்வ பட்டினத்தார் பத்திரகிரி பண்புணர்வது என்னாலோ. பத்திரகிரியாரையும் இந்த பட்டினத்தார் அவருடைய பண்பை நான் எப்பொழுது உணர்வது. அப்போது அந்த உலகியல் உறவும் யான் எனது என்னும் அந்த அகப்பற்றும் புறப்பற்றும் ஒரு சிறிதும் இன்றி இந்த உலகனை முற்றும் திறந்து இந்த சிவனருள் செல்வம் கை வந்தவர் நம்முடைய பட்டினத்து பிள்ளையார். அவருடைய மாணாக்கர் அந்த பத்திரகிரியார். அவருடைய திருவருள் பண்பினை நான் எவ்வாறு உணர்வது என்று சொல்லி அவர் அந்த முத்தியை பெற்ற அந்த தலமாகிய புற்றிடம் கொண்டாரை வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆயுத தரந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூடு செய்த நினைவுகள் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் நடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பெருமக்களை திருவிடை வணங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சி